4ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். 17 அப்படின்ற நம்பர் எடுத்தோம் பிசியில். அதுக்கு 617 எடுத்தோம். 17க்கு 12 அப்படின்னு வந்துச்சு. மெம்பர்ஷிப் வீடியோவில் 679 அப்படின்ற நம்பர் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா 679 எப்படி எடுத்தோம் அப்படின்னா 29 49, அதாவது ஏசி 29, இங்கே ஏபி 49, பிசியில் 79 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். அதோட இங்கே பி போர்டு 4, இங்கே சி போர்டு 5, ஏ போர்டு 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு 679 எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 192 ஒரு டைம் என்ன இதே மாதிரி ஃபுல் ஆப்போசிட் வந்தது. அது எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், 971, இந்த 971 வரும்போது அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் பாக்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதே நம்பரை திருப்பி பாக்ஸ் அடிச்சிட்டாங்க. இது எப்படின்னா 52 வரும் பிசி அப்படின்னு நம்ம நேற்று கெஸ்ஸிங்கில் எடுத்தோம். பிசி 52 கூட வரலான்னு. ஏன்னா 72, 92, 52ன்னு எதுலேருந்து எடுத்தோம்னா ஏற்கனவே இந்த 39, 79, 59 இந்த மாதிரி இதில் இருங்க வரேன். இந்த மாதிரி 59, 79, 99 வந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி 52 வரும் அப்படின்னு எதிர்பார்த்து சி போர்டு 2 திரும்பவும் 2 வரலாம் அப்படின்னு. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா 72, 92, 12ன்னு வந்திருக்கு. இது நல்லா பாருங்கள். 22, 42, இது 62. ஓகேவா? இது எல்லாமே 7, 9, 1 ஒத்தப்பட நம்பர்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் நம்ம அந்த ரெட்டைப்பட நம்பரை ஆப்போசிட் வச்சு இந்த கேம் வந்து சி போர்டில் 2 அப்படின்ற நம்பர் நின்று இருக்குது. இதே மாதிரி மறுபடியும் இந்த மாதத்தில் ஏபிலையோ இல்லை ஏசிலையோ வரும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுங்க. ஏன்னா பாருங்கள், 22க்கு 72, 42க்கு 92, 62க்கு 12. ஓகேவா? இதே மாதிரி திரும்பவும் வரும், பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒருத்தர் 30,000 வின்னிங் வாங்கினார். எனக்குமே வந்து ஒரு 2 மணிக்கு கால் பண்ணி சொன்னார், ரொம்ப ஈஸி, இதை உங்கள்கிட்ட காசு இருந்தால் ப்ளே பண்ணுன்னு. நான் டிக்கெட் போகிறதில்ல. எப்படின்னா இந்த 2ஆம் தேதி வர ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் அப்படியே 3ஆம் தேதி வருது. 24க்கு 24 வந்துச்சு. இங்கே 95க்கு 95 வந்துச்சு. ஸோ இந்த 192 பிரித்து ஏபிபிசிஎஸ்சியில் ஆல் போர்டில் போட்டோமா, அது ஏதாவது ஒரு போர்டாவது பாஸ் ஆகும் அப்படின்னு அவர் ஒன்றொன்றையுமே வந்து 1991, 1221, 9229 அப்படின்னு 10 சான்ஸ் போட்டிருக்காரு. அது 3 போர்டுமே அவர் நல்ல நேரம் 3 போர்டுமே பாஸ் ஆகிடுச்சு. 30,000 வின்னிங்னு சொன்னார். எனக்குமே ஐடியா கொடுத்தாரு. நம்ம டிக்கெட் ப்ளே பண்ணுறதில்ல, அதனால் அது ப்ளே பண்ணல. கரெக்டாக யோசனை பண்ணியிருக்காரு. நான் 2ஆம் தேதி வர ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் 3ஆம் தேதி வருது அப்படின்னு கரெக்டாகவே அதுக்கு தகுந்த மாதிரியே கரெக்டாக வந்துச்சு. ஓகே, சரி பாருங்கள். இப்போது 4ஆம் தேதி கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஒரு 4 கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு. அதில் ஒரு கெஸ்ஸிங் மட்டும் நல்லா இருக்குது. அதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இது வந்து போன வாரம் பண்ண ஐடியா. இந்த வாரம் கண்டிப்பாக 2 சான்ஸ் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ட்ரை பண்ணலாம். 2 சான்ஸு ஃபுல்லாக முடியல. பார்ப்போம். எப்படின்னா இந்த 578லேருந்து அப்படியே மார்க் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஏபியில் 57ன்னு இருக்குது. அந்த வாரத்தினுடைய சார்ட்டை மட்டும் எடுத்துப்போம். மொத்த வாரத்துக்கும் தேவையில்லை. ஓகேவா? இதுலேருந்து பார்த்துக்கலாம். இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த 57லேருந்து இந்த 57 நமக்கு ஒரு வாரம் விட்டு ஏபியில் அப்படியே 75. ஓகேவா? 75. அப்புறம் பாருங்கள், இந்த 42, இந்த 42 பிசியில் இருக்கிற 42 அப்படியே ஒரு வாரம் விட்டு 24. ஓகேவா? இப்போ முதல்ல ஏபியில் இருக்கிற 57 அப்படியே வந்து ஏபியில் 75 அப்படின்னு திரும்பிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து 42, அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற பிசி 42
அதுக்கு அடுத்த வாரம் 24 அப்படின்னு போன வாரம் நமக்கு வந்தது. ஓகேவா? இதில என்னென்னா, இப்போ இந்த 54 அப்படின்ற நம்பரு நமக்கு அப்படியே இங்கே 54 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த 57 இங்கே 75. அப்போ அடுத்த வாரம் இந்த 54 கேப், இந்த 54 அப்படியே பிசியில் 54. ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்த வாரம் பிசியில் இருக்கிற 42 அப்படியே பிசிலேயே வந்து 24. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 82 அப்படின்ற நம்பரு இங்கே நிற்கிது. இந்த 82. ஸோ இந்த 82 அப்படியே பிசியில் 82 அப்படின்னு வரலாம் அப்படின்றது தான் கெஸ்ஸிங்கு. புரியுதா? பார்த்துக்குங்க. சிம்பிள் தான். 57க்கு 75, இந்த 57க்கு 75, இந்த 42க்கு 24, இந்த 54க்கு 54, இந்த 82க்கு 82. இவ்வளோ தான். ஓகேவா? ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். எவ்வளவோ லாஸ் பண்ணிட்டோம். இந்த 82க்கு பிசி 82 ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி 82 அப்படின்னு வந்துச்சுன்னா 782 வரலாம் அப்படின்றது தான் ஐடியா. எப்படின்னா இந்த 2 4 வந்தால் 7 வரணும். அப்படி இல்லைன்னா 2 4 9 அப்படின்னு வரணும். இது ஏற்கனவே இந்த மாதிரி எங்கேயாவது மேட்ச் ஆகிதா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 7 9. ஓகேவா? ஆனால் இங்கே 4 2 தான் இருக்குது. 4 2க்கு நமக்கு இங்கே பாருங்கள் 2 4 7 தான் வரணும். இங்கே பாருங்கள் 4 7 2. ஸோ 4 2 7 அப்படின்னு வரலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த 9 7 5 வந்துச்சுன்னா, எப்போவுமே 9 7 5 வந்தால் 4ன்ற நம்பரை மேட்ச் ஆகும். 4ன்ற நம்பர் மேட்ச் ஆகும். அது நீங்கள் வேணால் பொறுமையாக எங்கேயாவது பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ நமக்கு 4 2 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஒருவேளை இந்த இதில் 4 2 8 அப்படின்னு இறங்கிச்சுன்னா 882 அப்படின்னு வருமானு பாருங்கள். ஓகேவா? பிசி 82 ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவுமே சிபோர்டு 2 அப்படின்னு தான் தோணுது. ஆனால் கெஸ்ஸிங் அப்படி தான் வருது நமக்கு. 42 82 வருது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு வர ஐடியா நான் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?